ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய டெலீட் ஆன ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி ரெக்கவரி பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 2010 ஒரு 2015 இல்லை 2025 அந்த மாதிரிக்குள்ளே ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோ வந்து இப்போ டெலீட் ஆச்சு. அந்த ஃபோட்டோ வந்து ரெக்கவரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி ரெக்கவரி பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்துட்டு க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபோட்டோ சைன்இன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ஃபோட்டோஸ் சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் சைன் இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே வந்து செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சஜஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சஜஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அன்சேவ்டு கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வந்து வியூன்றதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து சேவ் பண்ண அந்த மெயில் ஐடி வந்து அப்படியே இருந்துச்சுன்னா, அந்த மெயில் ஐடியில் வந்து சேவ் ஆன ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் வேணுன்றதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.